இது உங்கள் வானொலி தகவல். நான் உங்கள் சபரி. நம்ம பார்க்க போறது ஒரு வரலாற்று கதை. இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சிவபக்தர்கள் எல்லோருக்கும் பிடிக்கும். இந்த கதையை முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டத்திற்கு ஒரு புராண கால வரலாற்று கதையே இருக்கு. மகாபாரத போர் முடிவுல அதர்ம சக்திகளான கௌரவர்கள் முற்றிலும் அழிய தொடங்கிட்டாங்க. அதன் பிறகு பஞ்ச பாண்டவர்கள்லயே மூத்தவரான தர்மர் மன்னரா பதவி ஏற்கும் பட்டாபிஷேகம் நடத்த திட்டமிட்டாங்களாம். தர்மனின் பட்டாபிஷேகத்துக்கு புருஷாமிருகத்தின் பால் தேவைப்பட்டுச்சான். புருஷாமிருகம் அப்படின்றது மனிதனுடைய முகமும் சிங்க உடலும் கொண்டது. அந்த முகம் முனிவர் மாதிரி தோற்றம் அளிக்குமா. அதனால அந்த மிருகத்துடைய பால் தேவைப்பட்டுச்சான். மிகுந்த சிவபக்தி கொண்டதான். புருஷாமிருகம் தாம் வாழும் எல்லைக்குள்ள வரவங்களை பிடிச்சு தின்னிடுமா. அந்த மிருகம் வாழும் எல்லைக்கு வெளியே யாராவது அதை கொண்டு வந்துட்டா அவங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்படுமா. தன்னுடைய பலத்தின் மீது அதிக கர்வம் கொண்ட பீமன் புருஷாமிருகத்தின் எல்லைக்குள்ள புகுந்து அத எல்லைக்கு வெளியே துரத்தி கொண்டு வர ஒத்துக்கிட்டாராம். பாண்டவர்களுக்கு வழக்கமா உதவும் மாயக்கண்ணன் பீமன் கிட்ட 12 ருத்ராட்சங்களை வழங்கினாராம். ஒரு ஆலோசனையும் சொன்னாராம். புருஷாமிருகம் தன்னை மறந்து தன்னுடைய எல்லைக்கு வரணும் அப்படின்னா மிகுந்த ஆவேசத்தோட உன்னை தொடரணும். ஒரே வழிதான் இருக்கு. மிகவும் முரட்டுத்தனமான சிவபக்தி கொண்ட அந்த புருஷாமிருகத்துக்கு கேட்கும்படி கோவிந்தா கோபாலா அப்படின்னு சத்தமா என்னுடைய பெயரை கூவணும். அதுவே போதும். அந்த மிருகம் சிவ எல்லைக்குள்ள பிறதொரு பெயரை சொல்பவன் எவனோ அவனை ஆத்திரத்தோட துரத்த ஆரம்பிக்கும். புருஷாமிருகம் உன்னை துரத்தும் போது ஒருவேளை நீ தளர்வடைஞ்சிட்ட அப்படின்னா அந்த மிருகம் உன்னை பிடிச்சிடும் நிலை வந்துடும். இந்த உத்ராட்சத்துல ஒன்ற கீழே போடு, அது சிவலிங்கம் ஆகிடும். புருஷாமிருகம் உடனே சிவபெருமான் முன்னாடி அமர்ந்து வழிபட்டுட்டு தான் மீண்டும் உன்னை தொடரும். அதற்குள் நீ ஓடி வந்துட முடியும் அப்படின்னு சொன்னாராம் கண்ணன். கண்ணனுடைய கருத்துக்கு பீமனும் உடன்பட்டானா. புருஷாமிருகத்தின் எல்லைக்குள்ள சென்றானா. கோபாலா கோவிந்தா அப்படின்னு உறக்க சொன்னானா. சிவபூஜையில இருந்த புருஷாமிருகம் ஆத்திரமும் ஆவேசமும் கிளம்பிச்சான். பீமன் ஓடுனானா. ஆனா புருஷாமிருகம் பீமனை விட வேகமா ஓடிச்சான். இத பீமனும் உணர்ந்தானா. புருஷாமிருகம் பீமனை பிடிக்கும் நிலை வந்தப்ப கிருஷ்ணன் கொடுத்த உத்ராட்சங்கள்ல ஒன்றை கீழே போட்டானா. அந்த உத்ராட்சம் சிவலிங்கமா மாறுச்சான். புருஷாமிருகம் சிவலிங்கத்தின் முன்னாடி அமர்ந்து சிறிது நேரம் வழிபட்டுட்டு அதற்குள் கொஞ்சம் ஆசுவாசமாக்கிக்கிட்டானா பீமன். திரும்பவும் கோவிந்தா கோபாலான் கோஷமிட மீண்டும் புருஷாமிருகம் ஆத்திரத்தோட பாய்ந்து துரத்துச்சான். மீண்டும் பீமன் ஓடுனானா. மறுபடியும் ஒரு ருத்ராட்சத்தை கீழே போடுவதும் அது சிவலிங்கமா மாறுவதும் புருஷாமிருகம் வழிபடுவதும் தொடர்ந்துச்சான். இப்படி 12 உத்ராட்சங்களையும் போட்டு முடிச்சிட்டாராம். இறுதியில புருஷாமிருகத்தின் எல்லை கோட்டை பீமன் தாண்டும் சமயத்துல எல்லைக்கு உள்ளிருந்து ஒரு காலை மட்டும் புருஷாமிருகம் பிடிச்சிருச்சான். அத்தோடு அவங்களுடைய ஓட்டமும் நின்றுடுச்சான். புருஷாமிருகத்தின் எல்லைய தாண்டி விட்ட தன்னை விட்டுவிடும்படி பீமன் வாதிட்டானா. எல்லைக்குள்ளேயே ஒரு கால் இருக்கிறதுனாலதான் பீமன் தனக்கு சொந்தம் அப்படின்னு புருஷாமிருகம் சொல்லுச்சான். இதற்கு தீர்வு காணும் விதமாக வழக்கு தர்மர் கிட்ட போச்சான். தம்பி அப்படின்னும் பாராம பீமனுடைய உடலை 2ஆ பிளந்து ஒரு பகுதியை புருஷாமிருகத்திடம் கொடுக்கும்படி தர்மர் தீர்ப்பு சொன்னாராம். தர்மருடைய நீதி வழுவாத நியாய உணர்வை பார்த்து மெய் சிலுத்து போச்சான். புருஷாமிருகம் பீமனையும் விட்டுடுச்சான். இது ஒரு புறம் இருக்க 12வது உத்ராட்சத்தை பீமன் கீழே போட்ட இடத்துல தோன்றிய சிவலிங்கத்தை புருஷாமிருகம் பூஜை செய்ய தொடங்குச்சான். அப்போ சிவலிங்கத்தில் இருந்து மகாவிஷ்ணுவின் ரூபம் தெரிஞ்சுதான். இதனாலதான் புருஷாமிருகம் குழப்பமும் அடைஞ்சுதான். அப்போ சிவனும் விஷ்ணுவும் கலந்த சங்கர நாராயணரா புருஷாமிருகத்துக்கு காட்சி அளித்தானா. இறைவன் ஆட்கொண்டாராம். சிவனும் அரியும் ஒண்ணு அப்படின்றத உணர்ந்துட்டு தன்னுடைய மூர்க்கத்தனத்தையும் விட்டுட்டு உள்ள தெளிவு அடைஞ்சுதான் புருஷாமிருகம். இதையடுத்து புருஷாமிருகம் தன்னுடைய எல்லையை விட்டு வெளியே வந்து தர்மருடைய பட்டாபிஷேகத்துக்கு பால் அளிக்கவும் ஒத்துக்கிடுச்சான். இந்த சம்பவம் மூலம் தன்னை மிகவும் பலசாலின்னு நினைத்து கொண்டிருந்த பீமன் புருஷாமிருகத்தின் பிடியில் சிக்கியதால தன்னுடைய பலத்தின் மீது இருந்த கர்வமும் குறைஞ்சுதான். 12 உத்ராட்சங்களும் வைக்கப்பட்ட பகுதியில் உள்ள சிவன் கோயில்கள் தான் சிவாலய ஓட்டமும் நடக்குதா. புருஷாமிருகத்துக்கு அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு காட்சி அளித்த திருத்தலம் தான் நட்டாலம். நட்டாலத்துல சிவன் கோவிலும் அருகில சங்கர நாராயணராக மகாவிஷ்ணுவும் காட்சி தரும் கோவில் இருக்கு.
சிவராத்திரி அப்ப இங்க சிறப்பான பூஜைகளும் சிவாலய ஓட்டமும் நடக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துல நட்டாலம் என்ற ஊர்ல தான் இந்த சிவன் கோவிலும் இருக்கு. சிவாலயங்கள்லயே புருஷாமிருகம் வாகனத்துல வச்சுதான் சிவபெருமான் திருவீதி உலா வருவாராம். குபேர வனத்தை பாதுகாத்த இந்த புருஷாமிருகத்துடைய புராண கதைகள் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.